நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கத்தக்கதாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. பாரிஸ் தமிழ் திருச்சபையை பற்றி அநேக சமயங்களிலே அருமை சகோதரர் எட்வர்ட் அவர்கள் அதிகமாக உங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய நம்பிக்கையும் நீங்கள் மிக ஒருங்கிணைந்து நீங்கள் அநேக நேரங்களில் ஜெபங்களிலும் நீங்கள் அநேக ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பதிலே இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் கலந்து கொள்வதும் மிக முன் உதாரணமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். இந்த நாளிலே நான் கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பிள்ளைகள், நாம் இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நாட்களிலே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களாக நாம் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை பலப்படுத்துவார், சுகப்படுத்துவார். கூடியிருக்கக்கூடிய காணொளியில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள், வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நாம மகிமையடைவதாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலகட்டத்திலே அநேகர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சோதனைக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் வேலையின் நிமித்தம் நெருக்கடிகள், மருத்துவமனையிலே வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள், உங்களுக்கு அநேக நெருக்கடிகள் வேலையின் நிமித்தமாக. வாலிப பிள்ளைகள், கல்லூரியில் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள், நீங்க ஸ்கூலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, வெளியில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி இருக்கும், எவ்வளவு நாட்கள் கடந்து செல்லும் என்று அனைவருக்கும் ஒரு கேள்வி, ஒரு பயம். ஒருவேளை குறிப்பாக உங்களுக்கு, நாம் இந்தியா செல்லுவோமா, நம்முடைய உறவினர்களை பார்ப்போமா, நம்முடைய தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா, அப்படி எல்லோருக்கும் ஒரு பெரிய கேள்விகள் மனதிலே உதயமாகி கொண்டிருக்கும். இந்த நெருக்கடி காலகட்டத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒருபோதும் அதைரியப்பட வேண்டாம். நீங்கள் எப்படி விதமாய் ஒருங்கிணைந்து குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிறீர்களோ, இந்த கடைசி நாட்களிலே நேரம் எடுத்து ஜெபியுங்கள். ஓய்வு நாள் தோறும், இன்னும் புதன்கிழமை தோறும், மற்ற எல்லா சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் எல்லோரும் ஆங்காங்கு நேரம் எடுத்து ஜெபம், வேத வாசிப்பு, இந்த இரண்டும் தான் நம்மை பரலோகம் கொண்டு செல்ல முடியும். அதனால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சாது சுந்தர் சிங் என்ற ஒரு அற்புதமான ஒரு ஊழியக்காரர் வட இந்தியாவிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் சீக்கிய குடும்பத்தில் பிறந்தவர், மிகவும் செல்வந்தராக இருந்தார். அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்நாளிலே அநேக உபத்திரவங்களை சந்தித்தார். அவருடைய அப்பா அம்மா வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டார்கள். மிகவும் செல்வந்தர், ஆனால் அவருக்கு வீடு இல்லாத ஒரு சூழ்நிலை. வீடு இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் அவர் காடுகளிலும் ஆங்காங்கு அவர் வசித்து வந்து கொண்டிருந்திருக்கிறார். கொஞ்ச நாளுக்குள்ளாக அவர் இந்தியாவுல, பாகிஸ்தான்ல, ஸ்ரீலங்காவுல, சிங்கப்பூர், மற்றபடி எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செய்வதிலே மிகவும் அவர் முன் உதாரணமாக இருந்திருக்கிறார். எல்லா ஊருக்கும் போயிருக்கிறார், எல்லா ஊர்லயும் போய் ஆண்டவருடைய அன்பை செய்திருக்கிறார். குறிப்பாக வட இந்தியாவில் இமயமலை பகுதியிலே அதிகமாக ஊழியம் செய்திருக்கிறார். அந்த இமயமலை பகுதியிலே இரவு நேரத்துல தங்குவதற்கு இடம் இருக்காது. எங்கேயாவது மலைகளிலும் ஆங்காங்கு தங்குவது வழக்கமாக இருந்திருக்கிறது. ஒரு சமயத்திலே மழை அதிகமா பெய்திருக்கிறபடினால் ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டு கதவை தட்டி இருக்கிறாரு. அவர் கதவை தட்டி இருக்கும் போது அந்த அம்மா கதவை திறந்து இருக்கிறாங்க. கதவை திறந்த உடனே, அது ஒரு சின்ன வீடு, அம்மா நான் இன்று இரவு இந்த வீட்டுல தங்கணும் அப்படின்னு இருக்கிறார். அந்த நாட்கள்ல அவ்விதமாக தங்குவது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. உடனே அது ஒரு சின்ன வீடா இருந்தோம்னா, ஐயா நீங்க மாத்திரம் படுத்துக்கிடுங்க, நாங்க எல்லாரும் வெளியே இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உடனே இவங்க எல்லாரும் வெளியே படுத்திருக்கிறாங்க, இவர் மாத்திரம் உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு உதவியாளர் ஒருவர் இருந்திருக்கிறார். இந்த உதவியாளர் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு எந்திரிச்சு எப்படி பாப்பாராம். சாது சுந்தர் சிங் முழங்கால் படிட்டு அப்படி ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாராம்.
ஒவ்வொரு மணி நேரம் எந்திரிக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாராம். ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சிருக்கிறார். சாது சுந்தர் சிங் தூங்கிட்டார். காலையில எந்திரிச்சு 2 பேரும் மறுபடியும் நடந்து போய் கொண்டே இருக்கிறாரு. அப்படி போய் கொண்டு இருக்கும்போது அவர் கேட்டாராம், ஐயா நம்ம 2 பேரும் பகல் முழுவதும் வேலை செஞ்சோம், பகல் முழுவதும் நம்ம ஊழியம் பண்ணோம், ஆனா நான் தூங்கிட்டேன், நீங்க ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தீங்களே. அவர் சொன்னாரா, தம்பி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது, வேதம் வாசிக்கும் போது கஷ்டமா இருக்கும். நீங்க பைபிளை எடுத்து நீங்க தூங்கணும் அப்படின்னு நினைச்சா அப்படியே பைபிளை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே தூக்கம் நல்லா வந்துடும். ஆனா அதே இது நம்ம டிவியை பார்க்கும்போது தூக்கமே வராது. அதே செல்போன்ல யார்கிட்டையும் பேசும்போது தூக்கமே வராது. ஆனால் ஜெபம் பண்ணும் போது, வேதம் வாசிக்கும் போது நமக்கு டயர்ட் ஆயிரும். இந்த சாது சுந்தர் சிங் அவருடைய உதவியாளர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நீ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பி. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணும் போது ஒரு சக்தி வரும். ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். நீ மறுபடியும் ஜெபம் பண்ணும் போது தேவனுடைய கரம் உன்னை பிடிச்சுக்கிடும். நீ ஆண்டவருடைய கரத்தை உறுதியாய் பிடித்து கொண்டார், அப்புறம் உன் கை ஆண்டவரை விட்டு வெளியே வர முடியாது. ஏனோக்கை போல நீ ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பா. அது ஒரு மகிழ்ச்சியாய் இருக்கும். இந்த கொரோனா தொற்று காலத்துல ஒவ்வொரு தேசமும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். எதிர்காலம் என்ன நடக்கும் என்ற ஒரு பயம், கலக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஒரு தேவன் இருக்கிறார். அவர் கையை உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க. அவருடைய கையை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உங்கள் நிலைமை என்ன என்று எனக்கு தெரியாது, நீங்க யார் யார் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு தேவன் இருக்கிறார், நம்ம எல்லாரையும் அறிந்திருக்கிறார். உங்க பிரச்சனை என்னன்னு தெரியும், உங்களுடைய வேதனை என்னன்னு தெரியும், உங்களுடைய நெருக்கம் என்ன என்று தெரியும், உங்களுடைய போராட்டம் என்னவென்று தெரியும். தானியேல் அப்படி ஜெபம் பண்ணும் போது பரலோகமே இறங்கி வந்திருக்கு. பரலோகமே இறங்கி வந்து தானியேல் அப்படி தூக்கி நிறுத்திருக்கிறது. இந்த காலகட்டத்திலே ஜெபம், வேத வாசிப்பு தான் நம்முடைய பிரதான ஒரு ஆயுதமாய் எடுத்து அனைவருமாய் முன்னேறுவோம். எங்கேயாவது நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா, எங்கேயாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து இருந்தா, எங்கேயாவது வேலையின் நிமித்தம், கடன் தொல்லையின் நிமித்தம், பிள்ளைகளை நினைத்து, பேர குழந்தைகளை நினைத்து, பெற்றோர்களை நினைத்து, நம் மன அழுத்தத்தில், வேலையின் நிமித்தம் மன அழுத்தம், குடும்பத்தின் நிமித்தம் மன அழுத்தங்கள், இதையெல்லாம் நினைத்து நாம் எங்காவது நின்று கொண்டிருந்தால், இந்த ஓய்வு நாளில எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். ஒரு தேவன் உங்களை பலப்படுத்துவார். அவருடைய கை எப்பொழுதும் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அழுது கொண்டிருக்கும் போது, நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கும் போது, நீங்கள் வேதனையில் இருக்கும் போது, நீங்கள் பள்ளத்தில் எங்கேயாவது கீழே விழுந்து கிடக்கும் போதும், அந்த தேவனுடைய கரத்தை நீங்கள் உறுதியாய் பிடித்துக் கொண்டால், யோர்தானை கடந்தது போல, செங்கடலை கடந்தது போல நாமும் கடந்து செல்வோம். நம் அனைவருமாய் கண்களை மூடுவோமா ஒரு நிமிடம். நீங்க வீடுகளில் ஆங்காங்கு அமர்ந்து இருக்கும் போது, மன மகிழ்ச்சியான ஓய்வு நாள்ல நீங்க ஆண்டவரை துதித்து இருக்கிறீங்க. ஓய்வு நாள் பள்ளிக்கூட பாடத்தை படிச்சிருக்கிறீங்க. நான் இப்பொழுதுதான் சபை ஆராதனை முடிந்து இப்பொழுதுதான் நான் வந்து சேர்ந்தேன். எல்லா இடங்களிலும் நம்ம அப்படியே கூடியிருப்போம். ஆனால் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தைரியப்பட வேண்டாம். தானியேலை தூக்கி நிறுத்திய தேவன், எஸ்ஸரை தூக்கி நிறுத்திய தேவன், தாவீதை உயர்த்திய தேவன், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை எரிகிற அக்னியில் காப்பாற்றிய தேவன் உங்களையும் காப்பாற்றுவார். நாம் அவர் நமக்கு என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலையை செய்வதற்கு ஆயத்தமாவோமா? எங்கள் நேசமுள்ள தகப்பனே, உடைய அன்பு, உடைய ஆசீர்வாதம், உடைய இரக்கம் எல்லாவற்றிற்கும் நன்றி அப்பா. இந்த நாளிலே இந்த அருமையான பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. குடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள், அவர்களுடைய சவால்கள், வேதனைகள், நெருக்கங்கள், இந்த ஓய்வு நாள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அருளும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென்.
இந்த நாளிலுமாக சற்று நேரம் உங்களோடு நான் தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட பாகம் என்னவென்றால் நித்திய சுவிசேஷம். இந்த நித்திய சுவிசேஷத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபத்தோடு வேத வாசிப்போடு நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு நாம் எந்தெந்த ஊர்ல இருக்கிறோமோ, எந்தெந்த தேசத்தில் இருக்கிறோமோ, அந்த பகுதியிலே ஆண்டவருடைய அன்பை எடுத்து செல்வதற்காய் தேவன் ஒரு அறைகூவலை கொடுக்கிறார். இந்த ஓய்வு நாளின் அறைகூவலானது நித்திய சுவிசேஷத்தை உலகெங்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும். முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வீடுகளில் இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து, நீங்க இங்கிலீஷ்ல வாசிக்கணும் இங்கிலீஷ்ல வாசிங்க, தமிழ்ல வாசிக்கன்னா தமிழ்ல வாசிங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா வாசிங்க. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது அதுல ஒரு பவர் இருக்குது, அதுல ஒரு சக்தி இருக்குது. நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் போது வல்லமை உடையதாக இருக்கிறது. அதனால் நாம் வேதத்தை வீடுகள்ல இருந்து அதை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவர் பூமியில் வாசம் பண்ணுகிற ஜாதிகளுக்கும் சகல ஜாதிகளுக்கும் கோத்திரராருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து, இங்கே தேவன் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு விசேஷ தூதை வைத்திருக்கிறார். ஒரு விசேஷ தூதை வைத்திருக்கிறார். இந்த காலகட்டத்திலே நம் நேரங்களை காலங்களை வீணாக்காதபடி நம் அனைவரும் ஒருமனப்பட்டு, இந்த தூதன் வேகமாய் பறந்து வந்தது போல சகல ஜாதிகளுக்கும் கோத்திரக்காரருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் நாம் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். அங்கே அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, அடுத்த வசனத்தை மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்க, அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளை, நம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா தொற்று காலத்திலும் மிகுந்த சத்தமிட வேண்டும். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றுக்காய் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் போது, அகிலத்தையும் உண்டு பண்ணின, உங்களையும் என்னையும் உண்டு பண்ணின, உங்களுக்கும் எனக்காக உயிரை கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோமா? ஏனென்றால் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டு பண்ணின அந்த தேவனை துதியுங்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு பதில் கொடுக்கப்படுகிறது. பிரசங்கிலே 12:13 எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமா? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கை கொள்வது எல்லா மனுஷர் மீதும் விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்படி என்றால் அவருடைய கற்பனையின் சத்தியம், அவருடைய கற்பனையை கை கொள்ளுவது தேவனுக்கு பயப்படுறது. அங்கே நித்திய சுவிசேஷம், தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுக்கு பயப்படுவது என்றால் அவருடைய கற்பனையை கை கொள்ளுவது. அன்பு பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த நித்திய சுவிசேஷம், இந்த கற்பனையின் சத்தியத்தை தேவனுக்கு பயந்து இந்த கடைசி நாட்களிலே அவருடைய கற்பனையை கை கொள்ளுவது மனுஷன் மேலும் அன்பு குடும்பங்களாகிய நம்மீதும் நாம் விழுந்த கடமையாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அறைகூவல் கொடுக்கப்படுகிறது. தேவனுக்கு பயப்பட வேண்டும், அவருக்கு பயந்து அவர் கற்பனையை கை கொள்ள வேண்டும். இந்த நற்செய்தியை, இந்த அவசர செய்தியை உலகத்திற்கு கொடுக்க வேண்டும், உலகத்திற்கு சொல்ல வேண்டும். இந்த அவசரத்தின் செய்தியை தேவனுக்கு பயப்பட வேண்டும். கொரோனாவுக்கு அல்ல, நம்முடைய எதிர்காலத்திற்கு அல்ல,
நம்முடைய வேலைக்கு அல்ல, அகிலத்தையும் உண்டு பண்ணின சிருஷ்டிகராகிய அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாய் கற்பனையை கை கொள்ளுவது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை என்று இந்த உலகத்திற்கு நாம் சொல்ல வேண்டும். இந்த உலகத்திற்கு ஒரு அழைப்பை கொடுக்க வேண்டும். அந்த அழைப்பு என்னவென்றால், பாபிலோன் விழுந்தது. அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றார். இந்த வசனத்தில் ஒரு அற்புதமான காரியம். அந்த காரியம் என்னவென்றால், அட்வந்து பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு பணி இருக்கிறது. அந்த பணி என்னவென்றால், நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும், பாபிலோன் விழுந்தது விழுந்தது, ஆதலால் நீங்கள் மனம் திரும்புங்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கை கொள்ளுங்கள் என்ற ஒரு சத்தியத்தை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும். பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். பாபிலோன் விழுந்தது என்று சொல்வது மாத்திரமல்ல, பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். என் ஜனங்களே, என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் வெளியே வாருங்கள். பாபிலோன் பாபிலோன் என்றால் நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும். நீங்கள் எல்லோரும் இதை அதிகமாக படித்தவர்கள். நான் அதற்குள் மிக ஆழமான சத்தியத்திற்குள் சொல்லவில்லை. ஆனால் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 31வது அதிகாரம், அங்கே 4வது வசனம். திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதியல்ல, மதுபானமும் பிரபுக்களுக்கு தகுதியல்ல. அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அங்கே மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்பட்டவர்களுடைய நியாயத்தை புரட்டுவார்கள். அப்படி என்றால், பாபிலோன் என்றால் அங்கே புறம்பான சத்தியம், அங்கே சத்தியத்திலே அநேக குழப்பங்கள் இருக்கின்றன. நியாய பிரமாணத்தை மறந்து விட்டார்கள். 10 கற்பனையே அங்கே மாற்றப்பட்டு விட்டது. ஆதலால் இங்கே இந்த வசனத்தில் நீதிமொழிகள், அங்கே அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்தால் சிறுமைப்பட்டவர்களுடைய நியாயத்தை புரட்டுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 11வது வசனம், அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும், மிருகத்தையும் அதன் சொர்பத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தையும் முத்திரை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. இந்த இடத்தில் ஒரு அற்புதமான ஒரு சத்தியம். நித்திய சுவிசேஷம், பிறகு நம்ம ஒரு அறைகூவலை கொடுக்க வேண்டும். அந்த அறைகூவல் என்ன? அந்த அறைகூவல் பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். இங்கே அந்த வெளியே வராமல் இருந்து அவர்கள் சொல்லுகிறபடி செய்தோம் என்றால், அதன் சொருபத்தை வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தை முத்திரை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. அடுத்த வசனம் ஒரு அற்புதமான வசனம். தேவனுடைய கற்பனைகளை, இயேசுவின் மீது விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். இந்த ஒரு அஸ்திபாரத்துல ஒரு சின்ன சத்தியத்தை நம்ம ஒரு 10 நிமிடம் தான் படிக்க போறோம். இது ஒரு அஸ்திபாரம், அட்வந்து குடும்பங்கள். இதை நீங்க நம்ம நல்லா நிறைய பேர் இதை அற்புதமா படிச்சிருக்கிறோம். இந்த 3 தூதுகள் ஆண்டவர் நமக்கு நித்திய சுவிசேஷம் வச்சிருக்கிறார். இந்த உலகத்திற்கு நம்ம சொல்லணும், பாபிலோன் விழுந்தது நீ சொல்லணும். நாமும் கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொள்ளவில்லை என்றால் அழிந்து விடுவோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஒரு ஆசீர்வாதம், தேவனுடைய கற்பனைகள், இயேசுவின் மீது விசுவாசம், காத்து கொள்ளுகிறவர்களுடைய பரிசுத்த வான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். நம்முடைய பணி இருந்து நாம் திசை மாறி சென்று விடக்கூடாது. இப்பொழுது உலகில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இயற்கையின் சீற்றங்கள், யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், வெட்டுக்கிளிகள், இவற்றின் மத்தியிலே தேவன் நம்மை அழைக்கிறார். பிரான்ஸ் தமிழ் திருச்சபையை அழைக்கிறார்.
சபையின் பெரியவர்கள், மூப்பர்கள், வாலிபர்கள், சின்ன பிள்ளைகள் உங்களை அழைக்கிறார். தானியேல் அங்கே பாபிலோனுக்கு அடிமையாக போகும்போது அவருடைய வயது 17 வயது. வாலிபர்கள், இந்த காணொலியிலே அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்விலே தேவன் உங்களை அழைக்கிறார். நம்முடைய மூதாதையர்கள் ஜெயன் ஆண்ட்ரூ 11 வயதுல நியூ டெஸ்ட்மென்ட் முழுவதுமாய் மனப்பாடம் செய்து கொண்டார். அவ்விதமாக வைற்றமையார் வாலிப வயதில் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவ்விதமாய் அநேக ஆரம்ப நாட்களிலே வாலிபர்களாக இந்த சத்தியத்தை எடுத்து சொன்னார்கள். இந்த காலம் எழுந்திருக்கக்கூடிய காலம். இந்த காலம் பெரியவர்கள், வாலிபர்கள், சிறியவர்கள், இங்கே நாம் தேவனுடைய சத்தியத்தை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் வழி தவறி நடந்து விடாதபடி இந்த உலகத்திற்கு இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதுல ஒரு காரியம் இருக்கிறது. இப்பொழுதுதான் நம்ம இந்த எதற்கு அதை நம்ம செய்யணும்? இங்க இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் நீங்க ஏன் செய்யணும்? சின்ன பிள்ளைகள் நீங்கள் ஏன் செய்ய வேண்டும்? எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு. உங்க தாத்தா, பாட்டி, இப்படி எல்லாரும் இந்த சத்தியத்தின்படி நடந்தபடியினால ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இந்த சமயத்துல நீங்களும் அதே போல உங்கள் வழியில உங்க அப்பா அம்மா என்று நடக்கிறாங்க, அதே போல நீங்கள் நடக்கும் போது என்ன ஆசீர்வாதம். அடுத்த வசனத்தை நம்ம படிப்போம். நம்மகிட்ட நித்திய சுவிசேஷம் இருக்கு, நம்மகிட்ட முத்துவது இருக்குது, நம்ம பாபிலோனை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லணும், கற்பனையின் சத்தியம் இருக்குது. இதை நம்ம இந்த உலகத்திற்கு சொல்லணும். எதற்கு சொல்ல வேண்டும்? இந்த வசனத்தை நீங்க படியுங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவரும் புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகும், ஜாதியாகும், அவருக்கு சொந்தமான ஜனமாயிருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவர் நம்ம எங்கேயோ ஒரு இருள்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கிறார். எங்கேயோ ஒரு இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அழைத்து இருக்கிறார். அழைத்து புண்ணியங்களை அறிவிக்கும்படி ராஜரீக கூட்டமாய், அவருக்கு சொந்த ஜனமாய் நம்மை அழைத்திருக்கிறார். அடுத்த வசனத்தை படிக்கும் போது அதுல முன்னே நல்லா அதை படிக்கும் போது, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மகிட்ட நித்திய சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். பாபிலோன் விழுந்தது என்று இந்த உலகத்திற்கு சொல்லும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்கு என்றால், இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவர் நம்மை இருளிலிருந்து அழைத்திருக்கிறார், இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனத்தை படிங்க. இந்த வசனத்தை, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி, நம்ம என்ன செய்யணுமா? நம்ம எங்கேயோ இருள்ல இருந்துகிட்டு இருந்தோம், ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. நம்ம இருள்ல இருந்தவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு. இரக்கம் இல்லாதவர்களுக்கு ஒரு இரக்கத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆதலால் நம்ம அந்நியரும் பரதேசியுமாய் இருந்த நம்ம இன்னைக்கு அநேக பாவத்திற்குள்ளாய் நாம் விழுந்து கிடக்கிறோம். அதை விட்டு விலகி, அந்த வசனத்திலே அடுத்த பாகம் என்ன சொல்லுகிறது என்றால், அடுத்த பாகத்தை பிரஜாதிகள், அடுத்த வசனத்தை பிரஜாதிகள் உங்களை அக்கிரமகாரர் என்றும் வீணாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியை கண்டு, அதாவது நம்ம மாமிச இச்சைகள் எல்லாம் விட்டு விலகி ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நம்ம பாவத்தை விட்டு விலகி பிரஜாதிகளுக்கு உங்களை அக்கிரமக்காரர் என்று அவங்க எல்லாம் நினைக்கிற உங்கள் நற்கிரியை மற்றவர்கள் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள் நல் நடக்கை உள்ளவர்களாய்
நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் ஆண்டவர் ஒரு பாடத்தை சொல்லி தருகிறார். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த கடைசி நாள்ல ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு நித்திய சுவிசேஷத்தை இந்த உலகத்திற்கு சொல்லும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த 4 வசனத்துல நம்ம படிக்கும் போது நம்ம எங்கேயோ இருந்தோம், நம்ம இந்த சத்தியம் தெரியாமல் இருந்தோம். ஆண்டவர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த நாள்ல அநேகர் நீங்க எல்லாரும் நல்லா ஊழியம் செய்றீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க எல்லாரும் எலன் ஒயிட் புஸ்தகத்தை வாங்கி ஆங்காங்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதே போல முந்தைய காட்டிலும் இந்த நாட்களில இன்னும் அதிகமாய் செய்யுங்கள். அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே, நம் ஆண்டவர் வரும் நாளிலே, அந்த இயேசு வரும் நாளிலே, அந்த சந்திப்பின் நாளிலே அவருடைய நாமம் மகிமை அடையும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இப்ப 2 காரியம் நம்ம படிச்சோம். நித்திய சுவிசேஷத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய சபைக்கு, நமக்கு, எனக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய சுவிசேஷத்தை இந்த உலகத்திற்கு சொல்லுவதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு பேதுரு சொல்லுகிறார். 3வது அதிலே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது, அங்கே யாத்திராகமம், இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் அந்த வசனம் நான் இந்த ஸ்கிரீன்ல போடல. 28வது அதிகாரம் 41வது வசனத்தை நான் படிக்கிறேன். யாத்திராகமம் 28வது அதிகாரம் 41வது வசனம். அங்கே இந்த வசனத்தை படிக்கும் போது, உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோடு கூட அவன் குமாரனும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. யாத்திராகமம் 28:41. ஆரோனும் அவனோடு கூட அவன் குமாரனும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஓய்வு நாள்ல இந்த நித்திய சுவிசேஷம் இருக்கலாம், அது நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க. அந்த நித்திய சுவிசேஷம் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இங்கே ஆரோனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு முன்பதாய், இந்த சத்தியத்தை இந்த உலகத்திற்கு சொல்லுவதற்கு முன்பதாய், இயேசு கிறிஸ்துவின் வருகையை இந்த உலகத்திற்கு சொல்வதற்கு முன்பதாய், அவருடைய அதிசீக்கிர வருகையை நம்முடைய குடும்பத்திற்கு நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்தில் சொல்வதற்கு முன்பதாக நீங்களும் நானும் இந்த யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டது போல நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இந்த ஓய்வு நாள்ல நீங்க எந்த இடத்துல இருந்தால், ஆண்டவரே நான் பரிசுத்தமாகணும், ஆண்டவரே என்னுடைய குடும்பம் பரிசுத்தமாகணும், ஆண்டவரே ஆண்டவரே என்னை அழைத்திருக்கிறீங்க, ஆண்டவரே இந்த நித்திய சுவிசேஷத்தை இந்த உலகத்திற்கு சொல்லுவதற்கு. அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள், இந்த உலகத்தில் சத்தியம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், பாவத்திலே விழுந்து கிடக்கக்கூடியவர்கள், இந்த பிள்ளைகளுக்கு இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போமா? அடுத்த வசனத்தை நாம் காணும்போது, அங்கே யாத்திராகமம் மணிகவன் எண்ணாகமம் 10வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, எக்காலம் ஊதுங்கள். அந்த எக்காலம் ஊதுவாங்க பழைய ஏற்பாட்டுல. அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் புறப்படுவார்கள். இந்த கடைசி நாளிலே நம்மை பரிசுத்தப்படுத்தி எக்காலம் ஊத வேண்டும். இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும், நற்செய்தியை சொல்ல வேண்டும், புண்ணியங்களை சொல்ல வேண்டும், இரக்கத்தை சொல்ல வேண்டும். நான் எப்படி அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டேன், எப்படி கெட்ட குணத்திலிருந்து வெளியேறி வந்தேன், எப்படி இந்த ஓய்வு நாள் சத்தியத்திற்குள் வந்தேன், எப்படி இரக்கம் பெற்றேன் என்று நான் எக்காலம் ஊத வேண்டும். கடைசியாக இதுல ஒரு அற்புதமான காரியம், ஆண்டவர் உங்களை என்னையும் பரிசுத்தப்படுத்தி எக்காலம் ஊத சொல்றாரு. ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த காணொலியில இந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த ஓய்வு நாள்ல உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். அங்கே யாத்திராகமம் 24வது அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் போது,
அங்கே முதலாவது வசனத்துல, பின்பு அவர் மோசையை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதோபும் அவையும் இஸ்ரவேலின் மூப்பரில். இங்கே இந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, மோசே அங்கே ஆண்டவர் அழைத்து போகிறார். அழைத்து கற்பனையை கொடுப்பதற்காக, அந்த பலகைகளை கொடுப்பதற்காக. அப்போ மேகம் மூடுகிறது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சில ஜனங்கள் அங்க 70 பேரை நிப்பாட்டிட்டாங்க. மலைக்கு போயிட்டாரு, மேகம் மூடிருச்சு. இவங்க எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது அங்க கீழே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜனங்கள். எப்பொழுது மோசே வரப்போகிறார்? அதுல 24வது அதிகாரம் ஒரு வசனத்தை, மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படி செய்வோம் என்று சொன்னாங்க. அதாவது எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க, நீங்க போயிட்டு வாங்க, கற்பனை அதை இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஸ்கிரீன்ல இப்பொழுது ஒரு வசனம் போடப்பட்டது, 24வது அதிகாரம் 12வது வசனம். அந்த இடத்துல, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு எழுதின நியாயப்பிரமாண கற்பனைகளை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். இப்ப இது 24வது அதிகாரம். இப்ப இந்த வசனத்தை நம்ம முழுசு படிக்கல. ஜனங்கள் காத்து இருக்கிறார்கள். இன்று இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு காத்து கொண்டிருப்பது போல நீங்களும் நானும் காத்து கொண்டு இருக்கிறோம். இங்க நீங்க பிரான்ஸ் தமிழ் திருச்சபையில இருக்கக்கூடியவங்க நிறைய பேரு புதிய மெம்பர் அங்கத்தினர்களா இருப்பீங்க. நிறைய பேர் உங்க தாத்தாவுக்கு தாத்தா காலம் 3-4 தலைமுறையாக நீங்க அட்வென்ட் குடும்பங்களாக இருப்பீங்க. இப்பொழுது என்னுடைய தாத்தா, எங்க தாத்தா வந்து பாஸ்டர் குருபாதம் அப்படின்னு, அவர்கள் அந்த நாட்களிலே அவர்கள் ஆரம்ப நாட்களில் இருந்தவங்க. அவங்க நாள்ல ஆண்டவர் வருவார்னு சொன்னாங்க. அவங்க பிள்ளை நாளைக்கு 3வது சந்ததியில என் பையன், இத்தனை பேர் ஆயிடுச்சு, 4 சந்ததி ஆயிடுச்சு. ஆனா இன்னும் ஆண்டவர் வந்தது போல தெரியல. அப்ப நமக்கே ஒரு பயம் வரும். இப்பொழுது இந்த கொரோனா வேற ஒரு பயம். இப்படி எல்லாம் ஒரு பயமான ஒரு சூழ்நிலை போல இங்கே மோசையை ஆண்டவர் கூட்டிட்டு போயிட்டாரு மேல மலைக்கு, கற்பனையின் சத்தியத்தை கொடுப்பதற்கு, தேவ ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு அப்படி கூட்டிட்டு போயிட்டாரு. ஆனா அவர் வரல. 25வது அதிகாரம், 26வது அதிகாரம், 27வது அதிகாரம், மோசே வரல. ஜனங்கள் அப்படி கொஞ்சம் சோர்ந்து போயிட்டாங்க. 28வது அதிகாரம், 29வது அதிகாரம், 30வது அதிகாரம், மோசே வரல. 31வது அதிகாரம், மோசே வரல. உடனே அவர்கள் எல்லாரும் அங்கே தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் எழுந்து விட்டார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 32வது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குது. அந்த 32வது அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா 1வது வசனம் 32வது அதிகாரம் 1வது வசனம், கற்பலகைகளையும் அங்கே மோசே பின்னும் மோசே மலையில் இருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்தில் இருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ, ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். 2வது வசனம், அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற எல்லா நகை எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் வர தாமதம் ஆன உடனே இங்கே நடத்தி வந்த அந்த இம்மானுவேல் தெய்வத்தை, அங்கே வழிநடத்தி வந்த தெய்வத்தை, வாதைகளை பார்த்தாங்க, எல்லா உபத்திரவங்களை பார்த்தார்கள். அந்த தேவன் எவ்வளவு நல்லவர். நம்முடைய பாவங்களினால், கற்பனையை கை கொள்ளாமல் இருந்தபடியினால், ஓய்வு நாளை கை கொள்ளாமல் இருந்தபடியினால் நமக்கு கிடைத்த தண்டனை, நம்முடைய முன்னோர்களுக்கு கிடைத்த தண்டனை, இப்பொழுது ஆண்டவர் மீண்டும் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து நமக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும் என்றார்கள்.
உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் இந்த நாட்களிலே ஒரு சில நேரத்துல நமக்கும் சபையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு பிடிக்காம இருக்கலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு பிடிக்காம இருக்கலாம். குடும்பங்களிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், கணவன் மனைவி, பிள்ளைகள், வேற குழந்தைகள், இப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு ஒரு பெரிய போராட்டத்தை உண்டு பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் கால தாமதம் உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் நாம் கலங்கிவிடக் கூடாது. எலன் ஒயிட்மையார் மிக அற்புதமாக சொல்லுகிறார்கள் எஜுகேஷன் என்ற புத்தகத்திலே, in the annals of human history the growth of nations, the rise and fall of empire appear as to be dependent on the will and process of men. Beyond all this scenery, the heavenly hand is working out for his own will. Beyond all this scenery, இந்த கொரோனாவுக்கு பின்னாடியும் நம்முடைய வாழ்விலே நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும், சில நேரத்துல நம்ம எங்கேயாவது உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்போம். சில நேரத்துல எங்கேயாவது உட்கார்ந்து வேதனையோட உட்கார்ந்துகிட்டு இருப்போம். சில நேரத்துல நமக்கு யாராவது ஆறுதல் சொல்லுவாங்கன்னு யோசித்துக்கிட்டு இருப்போம். சில நேரத்துல நம்ம தனிமையில விடப்பட்டது போல இருக்கும். சில நேரத்துல நமக்கு யாருமே உதவி செய்வதற்கு இல்லாத போல இருக்கும். ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம அதைரியப்படக்கூடாது. இங்கே மோசே வருவதற்கு கால தாமதமாய் செங்கடலை இரண்டாய் பிளந்த இம்மானுவேல் தெய்வத்தை மறந்து நமக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று சொன்னார்கள். உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் ஆண்டவர் இந்த கடைசி நாளிலே நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் உங்களையும் என்னையும் ஆச்சரியமான ஒளியிலே இருந்து அழைத்து வந்திருக்கிறார். ஏன் அழைத்து வந்திருக்கிறார் என்றால், நம்மை பரிசுத்தப்படுத்தி எக்காலம் ஊதி இந்த உலகத்திற்கு பாபிலோன் விழுந்தது என்று சொல்ல வேண்டும். அதுல ஒரு சின்ன வசனத்தை மாத்திரம் படித்து நாம் இந்த ஆராதனை முடிக்க இருக்கிறோம். அங்கே யாத்திராகமம் 32வது அதிகாரம் 26வது வசனம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 26வது வசனம் மிக ஒரு அற்புதமான வசனம். ஒரு வசனம். ஆண்டவர் உங்களை என்னை எவ்வளவு நேசிக்கிறார். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள். அப்பொழுது லேவியன் எல்லாரும் அவரிடத்திலே கூடி வந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க நிறைய கோத்திரம் இருக்குது. ஆனா எல்லா கோத்திரமும் அங்க போயிட்டாங்க. லேவியர்கள் மாத்திரம் பரிசுத்தப்படுத்திக்கிட்டாங்க. இந்த கடைசி நாள்ல இன்னைக்கு நிறைய சபைகள், நிறைய வேறுபாடுகள், நிறைய காரியம் இருந்தாலும் நம்ம மாத்திரம் இந்த லேவியர் மாதிரி கற்பனையின் சத்தியத்தை கை கொள்ளக்கூடிய ஒரு விசேஷ கூட்டம். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு கால தாமதமா இருக்கக்கூடிய இந்த நாள்ல அந்த லேவியர்கள் மாத்திரம் விசுவாச துரோகம் செய்யாதபடி அவர்கள் நின்றிருக்கிறார்கள், பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நாட்களில உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் ஆண்டவர் சொல்லித்தரக்கூடிய பாடம் என்னவென்றால், விசுவாச துரோகம் வேண்டாம். ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நித்திய சுவிசேஷத்தை நம்மை பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்திற்கு சொல்லுவோமா? அந்த லேவியர்களுக்கு என்ன வேலை? அவர்கள் உபதேசம் செய்ய வேண்டும். அங்கே 2 நாளாகமத்துல சொல்லுது, அவர்கள் எழுதக்கூடியவர்கள். நீங்க நிறைய பேர் எழுதக்கூடியவர்கள். அநேகர் அவர்கள் என்ன நடக்க போகிறது என்று எழுதி மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டார்கள். அந்த லேவியர்கள் ஆராதனை நடத்தக்கூடியவர்கள். தேவனுக்கு பயந்து மகிமைப்படுத்தி அவரை தொழுகை செய்ய வேண்டும். நீங்களும் நானும் ஆசாரியர்கள், லேவியர்கள். பேதுருல என்ன சொன்னாரு? நாம் படிச்சோம், நீங்கள் ராஜ்யரிய கூட்டம், நம்மள ஆசாரியர்ங்கிறார். இந்த லேவியர்கள் எப்படி பிரித்தெடுக்கப்பட்டார்களோ அதே போல ஆண்டவர் இந்த கடைசி நாளிலே கற்பனையின் சத்தியத்தின்படி விசுவாச துரோகம் செய்யாதபடி நம்ம இருப்போம் என்றால், நாம் அந்த கூட்டம், நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்திற்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று, இந்த உலகத்திற்கு எழுதி பிரசுரங்களை கொடுக்க வேண்டும் என்று, இந்த உலகத்துல என்ன நடக்க போகுது, கொரோனா ஏன் வந்தது என்று வேத புஸ்தகத்தில் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும்.
யோவான் அற்புதமாய் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனையின்படி நடங்கள். அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் ஆண்டவர் நமக்கு ஒரு அறைகூவலை கொடுக்கிறார். பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு அறைகூவலை கொடுக்கிறார். அந்த பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று நமக்கு ஒரு அறைகூவலை கொடுத்து, நமக்கு இந்த சத்தியத்திற்குள்ளே நாம் இருக்கிறபடினா நாம் இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்ற இந்த நற்செய்தியை, பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்ற எச்சரிப்பின் செய்தியையும், கற்பனையின் மேன்மையின் சத்தியத்தையும் ஆச்சரியமாய் நம்மை நடத்தி வந்த அந்த உன்னத தேவனுக்கு நாம் சொல்லுவோமா? சாது சுந்தர் சிங் வாழ்க்கையிலே ஒரு சின்ன சம்பவத்தை நான் படித்தேன். ஒரு சமயத்திலே இமயமலை பகுதியிலே ஒரு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்குது, ஆனாலும் அங்கங்க நின்றுகிட்டு அப்படி நடந்துகிட்டே இருக்கிறார். இப்ப நைட்டு தங்கணும் இடம் இல்லை, அவரு தூரத்துல எங்கேயுமே வீடே தெரியலையா. உடனே ஒரு சின்ன குகை இருந்திருக்கு, அந்த குகையில போய் அப்படி படுத்துக்கிட்டார். அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவர் பக்கத்துல சிறுத்தை புலிகள் எல்லாம் படுத்து கிடக்கு. அப்புறம்தான் தெரிஞ்சிருக்கு அந்த குகை சிறுத்தை புலிகள் இருக்கக்கூடிய ஒரு குகை என்று. ஆனா அந்த சாது சுந்தர் சிங் தூங்கிக்கிட்டே இருக்கிறாரா, அவங்க பக்கத்துல எல்லாரும் காவலாளியா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களா. இது ஒரு கதை அல்ல, இது உண்மையா நடந்த கதை. சாது சுந்தர் சிங் அவருடைய சுய சரிதையில் எழுதுகிறார். உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் ஒரு புலி இல்லைன்னா எல்லாம் எவ்வளவு காரியத்தையும் ஆண்டவர் அதை என்ன பண்ண முடியும், அதனுடைய வாயை கட்டி போட முடியும், இந்த கொரோனாவின் தாக்கத்தை குறைக்க முடியும். நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு அறைகூலை கொடுக்க வேண்டிய நேரம், எச்சரிப்பின் கொடுக்க வேண்டிய நேரம். நீங்களும் நானும் விசுவாச துரோகம் செய்து விடாதபடி இந்த நித்திய சுவிசேஷத்தை நாம் வாசித்த வசனத்துக்கு இறங்க ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் இந்த உலகத்திற்கு நம்ம சொல்லணும். உலகத்திற்கு சொல்லும் போது நீங்க எல்லா இடத்துக்கும் சொல்லணும். ஒரு பக்தன் படிக்கிறாரு, இருள் சுழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்களை பயன்படுத்து, திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் சொல்வாயா. இதோ ஒரு காலம் வரப்போகிறது, ஒரு இருள் சூழ்ந்த காலம் வரப்போகுது. நான் சின்ன வயசுல ஒரு 8 மாத குழந்தையா இருக்கும்போது கீழே விழுந்து நான் பேச முடியாத ஒரு ஊமைய மாதிரி ஆயிட்டேன். ஆனால் என்னுடைய பெற்றோர் பொருத்தனை பண்ணி நான் பேசும்படியான ஒரு கிருபை ஆண்டவர் செய்தார். இன்னைக்கு எனக்கு வார்த்தைகளை உச்சரிக்க முடியாது சில நேரத்துல. ஆனா சின்ன வயசுல அவங்க பொருத்தனை பண்ணாங்க. என்னுடைய மகன் அவன் எதிர்காலத்துல அவன் நல்லா பேசுனான்னு அவனை ஒரு ஊழியக்காரனா மாற்றுவேன். நான் ஒரு நாள் பேச முடியாம இருந்தேன், என்னால படிக்க முடியாம இருந்தேன். எனக்கு ஸ்கூல்ல படிப்பு வராது சரியா. எல்லாரும் என்னை ஏளனம் பண்ணுவாங்க, எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி எல்லாரும் நான் இருந்துகிட்டு இருந்தேன். எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, தம்பி நீ எப்பவும் ஜெபம் பண்ணணும், கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணணும். நான் நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே எனக்கு படிப்பு வரணும், ஆண்டவரே எனக்கு படிப்பு வரும். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன். அன்று எனக்கு ஜெபம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டதுதான் என்னுடைய வாழ்நாள்ல நான் எதிர்காலத்துல டிவி ஊழியம் தொடங்கும் போதும், சபைகளை கட்டும் போதும், எந்த ஊழியங்களை தொடங்கும் போதும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண எனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. அன்று எனக்கு அந்த கஷ்டம் இல்லாம இருந்திருந்தா நான் ஜெபம் பண்ணி இந்த காரியத்தை நான் செஞ்சிருக்க முடியாது. இன்னைக்கு நான் டெல்லிக்கு போவேன், டெல்லியில எனக்கு யாருமே தெரியாது, எனக்கு பாஷை தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஆனா ஒரு பெரிய வேலையை ஒரு சாதாரணமா முடிச்சுட்டு வருவேன். நான் போறதுக்கு முன்னாடி எங்க சர்ச்சில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு போவேன். கடவுளே நீங்க போகணும் அப்படின்னு. இந்த கொரோனா தொற்று காலத்துல நீங்க வேலைக்கு போகும்போது
நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, கடைக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க. பேச முடியாம இருந்த, ஒரு ஊமையா இருந்த என்ன, இன்னைக்கு 24 மணி நேரமும், வாரத்துல 7 நாள், 365 நாள், உலகம் முழுவதும் 18 பாஷையில ஆண்டவருடைய அதிசயிக்கிற வருகைய உலகத்திற்கு சொல்லும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்விலும் அந்த தேவன் இருக்கிறார். பிஹோல், இதோ வாசற் படியில் நின்று தட்டுகிறேன். அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கிறீங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்றேன். எல்லாரும் கண்களை மூடுறீங்களா? இதோ வாசற் படியில் நின்று கதவை தட்டுறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, பிரான்ஸ் அட்வென்ட் தமிழ் திருச்சபையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கொரோனா தொற்று காலத்துல ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகள், பிரச்சனைகள், மனசோர்வுகள் எது இருந்தாலும் தானியேலை போல, எஸ்ஸரை போல, தாவீதை போல, யோசேப்பை போல எல்லா உபத்திரவங்களையும் கடந்து இந்த நித்திய சுவிசேஷத்தை நாங்கள் இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்திற்கு எக்கால துணியோடு சொல்ல தேவன் எங்களை பலப்படுத்துங்க. சுகவீனமா இருக்கக்கூடிய பிள்ளைகள், பலவீனமா இருக்கக்கூடிய பிள்ளைகள், வேலை இல்லாத பிள்ளைகள், ஒவ்வொருவருக்கும் இந்த நாள்ல, இந்த சமயத்துல ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் கெஞ்சுகிறேன். ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. மன அமைதியை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும், நடக்க முடியாமல் இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், சுகவீனமா இருக்கலாம், எழுந்திருக்கும்படியான ஒரு உதவியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.